மே 18 நினைவேந்தல். கண்ணீரில் நனைந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம். குருக்கள் மடம் மனித புதைக்குழி நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இறுதி அறிக்கை. மோசமான காலநிலையில் நுவரெலியா மக்கள். தற்காலிக கூடாரங்களில் வாழும் 23 குடும்பங்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவில் இடம்பெற்ற புனித பிலிப்பு நேரியார் ஆலயத்தின் கொடியேற்றம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலையின் 17வது நினைவு தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று உணர்வெழுச்சியுடன் ஆரம்பமானது. காலை 10:15க்கு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழின படுகொலை நினைவு தூபியில் பொது சுடரேற்றப்பட்டது. இதனையடுத்து மதகுருமார்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் நினைவு தூபியில் கண்ணீர் மல்க உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி செலுத்தினர். குருக்கள் மடம் மனித புதைக்குழி ஸ்கேனிங் நடவடிக்கையின் இறுதி அறிக்கை எதிர்வரும் 22ஆம் திகதிக்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். 1990ஆம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு விசாரணை இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் அதன் போது சமூகம் அளித்திருந்தனர். குருக்கள் மடம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கில் கடந்த 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 14ஆம் திகதி நீதிமன்றினால் ஆக்கப்பட்ட கட்டளைக்கு அமைவாக கடந்த 15, 16, 17ஆம் திகதிகளிலே பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான நிபுணத்துவ குழுவினால் குறித்த மனித புதைக்குழி அமைய பெற்றுள்ளதாக நம்பப்படுகின்ற அந்த இடத்திலேயே மேக்னெட்டோ டெலியூரிக் ஆடியோ ஃப்ரீக்வன்சி முறைமையை அடிப்படையாக கொண்டு குறித்த ஸ்கேனிங் தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் குறித்த ஸ்கேனிங் தொடர்பான விடயங்கள் நீதிமன்றக்கு அறிவிப்பதற்கென இன்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த வழக்கு நீதிமன்றத்திலே அழைக்கப்பட்டிருந்தது. நுவரெலியா ஹக்கலையில் கடந்த வருடம் டித்வா சூறாவளி மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட 23 தோட்டத் தொழிலாளர் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். மீண்டும் நாட்டில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் கடுமையான காற்றுடன் மழை பெய்து வருவதால் நுவரெலியா ஹக்கலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்கள் காற்றில் பறக்கும் நிலையில் உள்ளதாகவும் வீசும் காற்று தாங்கும் சக்தி கூடாரங்களுக்கு இல்லை எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு புனித பிலிப்பு நேரியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் ஆரம்ப நிகழ்வான கொடியேற்று நிகழ்வு நேற்றைய தினம் மாலை 5 மணியளவில் இடம்பெற்றது. செம்பியன்பற்று பங்கு ஜஸ்டின் ஆதர் தலைமையில் கொடியேற்ற வழிபாடுகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவில் இடம்பெற்றது. கொடியேற்ற வழிபாட்டை தொடர்ந்து மாலை 5:30 மணியளவில் திருச்செபமாலை ஆரம்பமானது. பின்னர் திருவிழாவிற்கான நவநாள் திருப்பலியின் ஆரம்ப நாள் திருப்பலியினை வனப்பிதா ஜெயபாலன் அமலமரி தியாகிகள் தலைமையில் இடம்பெற்றது. குறித்த ஆன்மீக திருப்பலியில் இலங்கை மற்றும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.